எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையில் எப்போயாவது இருந்துட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனையை போக்குறதுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அந்த ஹெல்ப் ஆனால் கேட்காமே நம்ம சங்கோச்சமாக நின்றுட்டுருக்கோம். இந்த ஹெல்ப்பை கேட்கறதுனால நம்ம லைஃபே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துமே நம்ம அதை கேட்காம இருக்கோம். அந்த ஹெல்ப்பை எதை சொல்கிறோன்னா, ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட், ஒரு மென்டல் ட்ரெயினிங், இல்லை ஒரு வேஸ் பை விச் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் மைண்ட் அப்படின்ற கான்செப்டை நம்ம ஒரு 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 மித்தாகவே இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக பாப்புலராக ஆன மித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட்க்கோ இல்லை ஒரு கவுன்சிலருக்கோ ஒரு கவுன்சிலிங்கிற ப்ராசஸ் தேவைப்படாது. ஏன்னா அவங்களே சைக்காலஜி படித்தவங்க தானே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் அதை ஒரு பிலீஃபாகவே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அது கிடையாது. ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை ஒரு கவுன்சிலருமே ஒரு ப்ரெஷரையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ இல்லை ஏதோ ஒரு மென்டல் பேரியர்ஸை அவங்க அண்டர்கோ பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க் ப்ராசஸ், ஒர்க் செட்டிங்கே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கச்சே அவங்களுக்கு ஒரு பர்ன் அவுட் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இன்டியூஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் இஸ் நெவர்த்லெஸ் ராங். ஸோ இஃப் யூ ஆர் இன் நீட் ஆஃப் ஹெல்ப், be brave enough to ask for it.